ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி மார்ச் 17 எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மைக்ரோடாஸ்க் ஒர்க் வந்து ஃப்ரைடே இல்லாட்டி சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, இப்போ மைக்ரோடாஸ்க் வந்து நாளையிலேருந்து செக் பண்ண போகிறாங்க வாலண்டியர்ஸ் வச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கமாண்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி, அதாவது மைக்ரோடாஸ்க் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்தாங்களாமா. ஸோ அதில் என்னென்ன எரர்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீ வாலண்டியர்ஸ் வச்சு இந்த 3 to 4 டேஸ்க்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 lakhs ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதை 3 to 4 டேஸில் வாலண்டியர்ஸ் வச்சு முடிச்சிடலாம், அதாவது வெரிஃபை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நியூ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் தர மாதிரி இருக்குன்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த வீக் லாஸ்ட்டில் ஓல்டு வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே அந்த ரேஞ்சில் ஓல்டு வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நியூ ஜாயினிங் வந்து இந்த வீக் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ரீஃபண்ட் வந்து அடுத்த வாரத்துலேருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஏன் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து எஸ்பிஐ மெம்பர்கிட்டேருந்து, அதாவது மெம்பர்ஸ்கிட்டேருந்து கொஸ்டின் வந்திருந்ததாமா. ஸோ அதுக்கு ரிப்ளை ஆன்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேக்கெண்டில் ஒர்க் போகிறதும் வித்ட்ராவல் இதுவும் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால இதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் பேமெண்ட்டே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோன்னு சொல்லியிருந்தார். ஸோ மேபி இந்த வீக் இல்லாட்டி அடுத்த வீக் எல்லா பேமெண்ட்டுமே வந்து பழையபடி போடுறக்கு ஆரம்பிச்சிடும்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தார். அடுத்தது ரீஃபண்ட் கிரெடிட் ஆனால் வந்து ஒர்க் அமௌண்ட் அவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிரெடிட் ஆச்சோ அவங்களுக்கு வந்துடும். ஸோ ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஸோ அது இன்னுமே 3 days கிட்ட ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிஸ்டேக் பண்ணதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணிக்கங்க. யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறீங்களோ மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ நியூ வித்ட்ராவிலேருந்து 7 days நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை கிரெடிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ கிட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சில பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து தரேன்னு சொல்லி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூப்பன் பர்ச்சேஸ் மெயில் வரலன்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எஸ்பிஓ மெம்பர்ஸ்குள்ளே பேச்சு அடிபட்டுச்சாமா. ஸோ அதுக்கு ரிப்ளையாக வந்து ஏப்ரல் 15 அப்போ வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிங்க எல்லாருமே. இன்னும் சொன்ன மாதிரியே +3K நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ பைமோட் வந்து இன்னொரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டுருக்கறனால அவங்களால இப்போதைக்கு வந்து அந்த கூப்பன் கரெக்டாக நமக்கு வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ண முடியலன்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தார். அடுத்து சேல்ஸ் டீம் வந்து ஒன்று யார் யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நியூ மெத்தடில் வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன வந்து எஸ்பிஓ பே பண்ணியிருப்போம் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறது, ஐ திங்க் ஸோ அதுதான். ஸோ அந்த அமௌண்ட்டு போக நமக்கு பெண்டிங் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் பே பண்ண அமௌண்ட் அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து பே பண்ணி நமக்கு கூப்பன் வாங்குற மாதிரி இருக்கும். நீ சேல்ஸ் டீம் யார் யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து வாலண்டியர்ஸ், இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ மறக்காமல் வாலண்டியரிங் பண்ணுங்கள். ஸோ sbotvm@gmail.com. ஸோ அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி வித் ரெஜிஸ்டர்டு மெயிலேருந்து மெயில் சென்ட் பண்ணணும். நோட் பண்ணிங்க, நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி ரிஜிஸ்டர்டு மெயிலேருந்து மெயில் சென்ட் பண்ணணும். ஸோ என்னென்னு சென்ட் பண்ணணும்னா, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு வாலண்டியரிங் ஃபார் மைக்ரோடாஸ்க், அது மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு வாலண்டியரிங் அது மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும். ஸோ அந்த ரிப்ளை மெயிலில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்ச் 17 அப்டேட்ஸ். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.